கியூரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய சேனல் மம்மாவி கிவி தமிழச்சி யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி. நீங்கள் நிறைய என்கிட்ட கமெண்ட்டில் கொஷின்ஸ் கேட்குறீங்க. நானும் அதுக்கு பதில் போட்டுட்டு தான் இருக்கேன். இன்ஸ்டாவில் வந்து ஃபார் சம் ரீசன் சர்டன் வீடியோஸ்க்கு வந்து நான் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். எனிவே ஏன் வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னா, இந்த முத்தமிழ் சங்கத்தோடைய கோடை விழாக்கு நான் போயிருந்தேன். லாட்ஸ் ஆஃப் ஃபன், ஃபுட் அண்ட் லாஃபர் ஒரு ஈவெண்ட். முத்தமிழ் சங்கம்ன்றது வந்து ஒரு பழைய தமிழ் அசோசியேஷன் இன் நியூசிலாண்டு. எனக்கு தெரிஞ்ச ஓல்டஸ்ட் அசோசியேஷனும் கூட. 25th இயர் நெக்ஸ்ட் இயர் அவங்க செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2008 நான் நியூசிலாண்டில் காலடி எடுத்து வச்சப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு அசோசியேஷன் தான் இருந்தது, தமிழ் அசோசியேஷன். அதுதான் அந்த முத்தமிழ் சங்கம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இடையில எப்பயாவது ஒரு 2 விழாக்களுக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போகிறேன். லாட்ஸ் ஆஃப் பழைய மெம்பர்ஸையும் பார்த்தேன். இப்போ புதியதாக இருக்கிற மெம்பர்ஸையும் பார்த்தேன். நிறைய பேர்கிட்ட ரெக்கனெக்ட் பண்ணேன். நிறைய பேசி சிரித்து எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னெலாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய வீக்கெண்ட் போச்சு. இதே மாதிரி விழாக்களுக்கு நீங்கள் போகும்போது வந்து நிறைய பேருடைய ரெக்கனெக்ட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நியூசிலாண்டில் புதுசாக இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விழாக்களுக்கு போங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். ஸ்டே சேஃப் எவ்ரிவன், விச் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு வந்து கண்டிப்பாக மம்மாவி கிவி தமிழச்சி யூடியூப்லேயும் இன்ஸ்டா பேஜ்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வரும். And yeah, bye for now and enjoy your weekend. உங்களுடைய வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். And bye for now.